ஹாய் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், வெல்கம் டு திஸ் நியூ வீடியோ. இந்த வீடியோ கொஞ்சம் லேட்டாக போஸ்ட் பண்ணுறதுக்கான காரணத்தை சொல்லிடுறேன். காலையிலேருந்து, அதாவது ஒரு 10 o'clockலேருந்து இப்போ 6:37 வரைக்கும் கிட்டத்தட்ட எந்த வேலையாக இருந்தேன்னு சொன்னால் நம்ப மாட்டீங்க. 5:30ன்னு வச்சுக்கலாம். 5:30 வரைக்கும் அந்த கார்டு, என்ன கார்டு, ஓட்டர் கார்டு, அதுக்காக வேண்டி 2002 2005 எல்லாருமே பண்ணிக்கிட்டு இருக்க விஷயம்தான். கிட்டத்தட்ட எங்கள்ட்ட ஒரு 14 மெம்பர்ஸ் அவங்க எல்லாத்துக்குமே ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்குறதுக்குள்ள போடும்போது ஆகி, ஏன்னா பிடிச்சாதான் முடியும்னு சொல்லி ரொம்ப நாள் ஆகிப்போச்சு. இதில் வேற திடீர்னு நாளைக்கு தான் கடைசி நாள் வேறு சொல்லிட்டாங்க. முடிச்சுட்டேன். சரி, இப்போ நம்ம இன்னைக்கு லேட் ஆயிடுச்சு. அதனால நான் ப்ரிப்பேர் பண்ணாம எப்படிலாம் நான் இது பண்றதையும் இப்போ நீங்க பார்த்துருவீங்க. அதாவது ப்ரிப்பரேஷன் இல்லாமல் நான் பண்ணும்போது பார்த்துருவீங்களா? சரியா? இப்போ டே கேண்டலுக்கு மாற்றிடுறேன். எப்போவுமே அனலைஸ் பண்ணும்போது டே கேண்டில் மாற்றிடுவேன். இப்போ அதாவது இன்றையுடைய கேண்டில் 3 நாளுடைய கேண்டிலுடைய க்ளோஸுக்கு கீழே க்ளோஸ் வச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம 26,000ங்கிற ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் லைனையும் க்ளோஸ் வச்சிருக்கு. அதே மாதிரி இது ஒரு டபுள் டாப்பா ஆக்ட் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. ரைட்டா? இது ஒரு டபுள் டாப்பா ஆக்ட் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. இந்த ரவுண்ட் பண்றேன், டபுள் டாப்பா ஆக்ட் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. நான் எப்போதும் சொல்ற மாதிரியே இன்னைக்கு என்ன நடந்துங்கிறத நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி இந்தியா விக்ஸ் இன்னைக்கு என்ன ஆயிருக்குன்னு பார்த்துருவோம். இந்தியா விக்ஸ் இன்னைக்கு 3% கிராஸ் ஆயிருக்கு. பயம் தெளிஞ்சிருக்கோ? பயம் தெளிஞ்ச மாதிரி இல்லையே, மார்க்கெட் இறங்கில போயிருக்கு. அதாவது ஃபியர் தெளிஞ்சாலும் பேராசை தெளிஞ்சாலும் மார்க்கெட் அந்த ஃபியர் இண்டெக்ஸ் குறையும். அது எப்படியோ பயமோ ஆசையோ குறைஞ்சிருக்குன்னு நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது. அதே மாதிரி இன்னைக்கு இது பார்த்துடலாம். யூஎஸ்டி ஐஎன்ஆர், யூஎஸ்டி இன்னைக்கு மட்டும் பொறுத்துக்குங்க. எப்பவுமே ப்ரிப்பேர் பண்ணி டக்குன்னு பண்ணிடுவேன். இன்னைக்கு வேறு வழி இல்லை, டைம் ஆகிப்போச்சு. அதனால நான் அப்படியே இது பண்றேன். யூஎஸ்டி ஐஎன்ஆர் இன்னைக்கு 89.7 இன்னைக்கு, அதாவது 89.62 வரை வந்தது. இப்போ கொஞ்சம் அப்ரிசியேஷன் நடந்திருக்கு. 89.17 இருந்தாலும் 89க்கு மேலே இருக்கிறது ஒரு கவலையான விஷயம் தான். சரியா? சரி, அடுத்தது நம்ம இன்னைக்கு எப்படி மார்க்கெட் நடந்ததுங்கிறத பார்த்துட்டு மற்றது ஃபர்தரா பார்ப்போம். 5 மினிட்ஸ் கேண்டில் மாத்திடுறேன். ஓகே, எப்படி இந்த பாருங்க, 24ஆம் தேதி நேற்று ஓப்பன் 26,068. அதாவது ஃப்ரைடே ஓப்பனு. இன்னைக்கு ஓப்பன் 26,122. கிட்டத்தட்ட ஒரு 90 பாயிண்ட்ஸ் கேப் அப் ஆச்சு. நான் இதுல டெலகிராம்ல கேப் அப்னு, இது கிஃப்ட் நிஃப்டி ஹைல ட்ரேட் ஆனதுனால கேப் அப்னு சொல்லி அப்டேட் பண்ணியிருந்தேன். டெலகிராம்ல ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கங்க. ஃபேக் ஐடியில் ஜாயின் பண்ணி ஏமாந்துட வேண்டாம். சரியா? அதே மாதிரி எனக்கு ஆதரவளிக்கு எல்லாருக்கும் நன்றி. மறக்காம லைக் பண்ணுங்க, மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க, புதுசாக பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த வீடியோ முடிஞ்ச அளவுக்கு நான் குயிக்காகவும் எல்லா இதையும் நான் கவர் பண்ணிடுறேன். ஒருவேளை இடையிலேயே கட் ஆயிட்டால், ஏன்னா திடீர்னு என்ன ஆகும், ஏதாவது முக்கியமான வேலை வந்துடும். நான்லாம் 7 o'clock மேல வேலை வந்துடும். அதனால முடியாம போயிடும். பொறுத்துக்குங்க இன்னைக்கு மட்டும். சரியா? சரி, இன்னைக்கு மார்க்கெட் ஒரு 9:45க்கு 26,064ங்கிற லோ கிரியேட் பண்ணிச்சு. 10:35க்கு 26,142. கிட்டத்தட்ட ஒரு 80 பாயிண்ட்ஸ் அப்பாச்சு. அதுல இருந்து படிப்படியா கீழே இறங்க ஆரம்பிச்சது. லோயர் லோ, லோயர் லோ, லோயர் லோ போட்டது. 3 மணிக்கு சடான் ஒரு ஃபால். அதாவது 26,057 டு, அதாவது அந்த 26,000 உடைக்கும்போது ஒரு 100 பாயிண்ட் சமாண்டு விழுந்தது. இன்னைக்கு ஃபுல்லாவே காளைகளுடைய முன்னாடி ஃபர்ஸ்ட் ரேஞ்ச் மார்க்கெட்டா இருந்தாலும் காளைகளுடைய கார்டியல் கையில தான் இன்னைக்கு ஃபுல்லாவே இருந்தது. நாளைக்கு எக்ஸ்பைரி, அதுவும் மந்த்லி எக்ஸ்பைரி, இதை விட வாலட்டைல் அதிகமா இருக்கும். கவனமாக இருக்க வேண்டும். அடுத்தது டே கேண்டிலுக்கு மாத்திடுறேன். இந்த ரெட் கேண்டில் தான் பெருசு பண்ணிடுறேன். ரெட் கேண்டில் பார்த்தாலே ஒரு ஸ்ட்ராங்கான ரெட் கேண்டிலா இருக்கு. இன்றைக்கு ஓப்பன் 26,122, ஹை 26,142, லோ 25,912, க்ளோஸ் 25,959. கிட்டத்தட்ட 220 பாயிண்ட்ஸ் ரெட் கேண்டில் போட்டிருக்கு. சரியா? நம்ம டெக்னிக்கலா லாஸ்டா அனலைஸ் பண்ணுவோம் மார்க்கெட் எப்படி போகுன்னு சொல்லி. இப்போ டாப் கெய்னர் பார்த்துடலாம். எப்படி டாப் கெய்னர் டாப் லூசர் பாக்குறேன்ல பாத்துங்க. 2, 4, 6, 7, 10, 12. இன்னைக்கு கிரீன் கேண்டில் 12, ரெட் கேண்டில் 39. டெக் மஹிந்திரா 2.5% அப்பு, ஏச்சர் மோட்டார் 1.25% அப்பு, பஜாஜ் ஆட்டோ 1.5% அப்பு, விப்ரோ 1.5% அப்பு. டாப் லூசர் பெல் 3% டவுனு. பெல் 3% ஆனோடனே எனக்கு கதங்குது. என்னுடைய போர்ட்ஃபோலியோல வேற இருக்குது அது. அப்புறம் ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல் 3% டவுனு, மேக்ஸ் ஹெல்த் 2% டவுனு, கிராசிம் 1.5% டவுனு. சரி, இது பேங்க் நிஃப்டி பார்த்துடலாம். எஸ், பேங்க் நிஃப்டி இன்னைக்கு ஒரு மேலே கீழே நேற்று, அதாவது வெள்ளிக்கிழமையுடைய ஹையையும் பிரேக் பண்ணிருக்கு, லோவையும் பிரேக் பண்ணிருக்கு. வாலட்டைல் ரொம்ப அதிகமா இருந்திருக்கு. கிரீன் கேண்டில் 4, ரெட் கேண்டில் 8.
இன்னைக்கு மூவ்மெண்ட் வந்து 58,649 டு 59,539. சப்போர்ட் 58,500, ரெசிஸ்டன்ஸ் 59,500, அதாவது லைஃப் டைம் ஆனா 59,440. சரியா? சரி, இது இன்னைக்கு வந்து ஐசிசி பேங்க் ரொம்ப அதிகமா ஏறவும் இல்லை இறங்கல, நியூட்ரலா தான் ட்ரேட் ஆயிருக்கு. ஆக்சிஸ் பேங்கும் அதே தான், நியூட்ரலா தான் ட்ரேட் ஆயிருக்கு. சரி, குளோபல் மார்க்கெட் போயிடலாம். குளோபல் மார்க்கெட், எஸ் எஸ், குளோபல் மார்க்கெட் ஆல்மோஸ்ட் எல்லாமே கிரீன். நம்ம மார்க்கெட் தான் ரெட்டா இருந்திருக்கு, ஆல்மோஸ்ட் எல்லாமே கிரீன். டோ ஜோன்ஸ் 0.5% அப், S&P 500 1% அப், நாஸ்டாக் 1% அப், இங்கிலாந்து FTSE 0.5% அப், CSE இட்டாலி 0.25% அப், DX ஜெர்மனி 3/4% அப், ஜப்பான் நிக்கி 2.5% டவுனு, சிங்கப்பூர் ஸ்ட்ரேட் டைம்ஸ் 0.5% அப், ஹாங்காங் ஹேங்சாங் 2% அப், தாய்வான் வெயிட்டட் 0.25% அப், கொரியா கோஸ்பி 0.25% டவுனு, SCT காம்போசிட் 0.25% டவுனு, ஜாகர்தா இந்தோனேசியா 1.25% அப், சங்கை சைனா பிளாட். சரி, அடுத்தது நம்ம FIDA ஆக்டிவிட்டி பார்த்துடலாம். FIDA ஆக்டிவிட்டி இன்னைக்கு டாட்டா வந்திருக்கும், அதையே நம்ம செக் பண்ணிடலாம். எஸ், இன்னைக்கு வந்து FIs 4,000 கோடிக்கு வித்திருக்காங்க. அதே மாதிரி DIs 4,373 கோடிக்கு வாங்கியிருக்காங்க. அவங்க வந்து வாங்குற சைடுக்கு வரவே இல்லைன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். ரைட்டா? வித்துட்டே இருக்கிறாங்க. நம்ம ஃபுல்லா பார்க்கலாம். இந்த பாருங்க, 18,000 கோடிக்கு இந்த மாசத்துல வித்துட்டாங்க. அவங்க வந்து 58,000 கோடி. DI கவலையே படாம அவங்க வாங்கிட்டு இருக்காங்க, அதனால நமக்கு கவலை இல்லை. சரியா? சரி, நாளைக்கு எக்ஸ்பைரி டே. நம்ம ஆப்ஷன் செயின் டாட்டா பார்த்துருவோம். எஸ், ஆப்ஷன் செயின் டாட்டால PCR ரேஷியோ பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் 19,50,108 டிவைடட் பை 30,15,679 ஓவர் சோல்டு. சத்தமா பேசிட்டேன்ல, ஓவர் சோல்டுங்க 0.64. முந்தா நாள் தான் ஓவர் பாட்டன் இருந்தது வெள்ளிக்கிழமை, இப்போ ஓவர் சோல்டு. மார்க்கெட்ல என்ன நடக்குதுன்னே தெரியல. 26,000 ஆரம்பிச்சு 25,900, 25,800, 25,700, 25,500 இது எல்லாமே ஓபன் இன்ட்ரெஸ்ட் அதிகமா இருக்கு. இந்த பக்கம் 26,000 ஆரம்பிச்சு 26,500 வரைக்கும் 600 வரைக்குமே ஹெவி செல்லிங் இருக்குதுங்க ஓபன் இன்ட்ரெஸ்ட். அதுவும் மெயினா 3 லட்சம் கான்ட்ராக்ட் இருக்கு 26,100ல, 2.5 லட்சம் கான்ட்ராக்ட் 26,200ல இருக்கு, 2 லட்சம் கான்ட்ராக்ட் ஹெவி ஷார்ட் அடிச்சு வச்சிருக்காங்க. பார்க்கலாம் என்ன நடக்குது. இது வந்து லைவ் மார்க்கெட்ல இது மாறலாம். எனக்கு சிரிப்பா வருது. ஒரு நாளைக்கு ஓவர் பாட்டு, ஒரு நாளைக்கு ஓவர் சோல்டு. சரி, அடுத்தது வந்து இதுக்கு போயிடலாம். நெக்ஸ்ட் நம்ம நியூஸஸ், சில நியூஸஸ் பார்த்துட்டு கடைசியில டெக்னிக்கலா பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் நம்ம மணி கண்ட்ரோல்ல ஏதாவது ஸ்பெஷல் நியூஸ் வந்திருக்கான்னு பார்த்துருவோம் இன்னைக்கு. எஸ் எஸ், ப்ரூக்ஃபீல்ட் ரேட் பிக்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பேங்க் ஃபார் ₹3,000 crore, அது ஒன்று. அப்புறம் இந்தியா எக்கனாமி லைக்லி டு எக்ஸ்பேண்ட் 7.3% இன் குவார்டர் 2 மணி கண்ட்ரோல் போல்ல தெரிய வந்திருக்கு. அப்புறம் வந்து வேற ஒன்றும் முக்கியமானது இல்லை. அதுக்கு முன்னாடி ஈவெண்ட்ஸ் ஏதாவது இருக்கான்னு பார்த்துருவோம். எக்கனாமிக் காலண்டர்ல போயிட்டு இன்னைக்கு முக்கியமான ஈவெண்ட்ஸ் எது இருக்கா. இன்னைக்கு வந்து ஜப்பான் லேபர் டே ஹாலிடே. அப்புறம் வந்து வேற எதுவும் முக்கியமான ஈவெண்ட்ஸ் எதுவும் இல்லை. ரைட்டா? அடுத்தது வந்து நம்ம இதுலயும் முக்கியமானது இல்லை. ட்ரம்ப் ஏதாவது பண்ணி வச்சிருக்காரான்னு பார்ப்போம். ஓகே, பிரசிடென்ட் ரியல் எஸ்டேட்டு, டிஃபென்ஸ் ஸ்டாக்கு, டேக்கிங் நிஃப்டியன்ஸ் 26 கீழே எல்லாம் முக்கியமா சில நியூஸஸ்கள் வந்து நிஃப்டி புல்சிட், மார்க்கெட் மூட் ஹிஞ்சஸ், பீகார் வெர்டிக்ட், இதெல்லாம் பழைய நியூஸ். ஓகே, டக்குன்னு நம்ம இதுக்கு போயிடலாம். ட்ரம்ப் தான் நமக்கு மெயினே. தாரிஃப் பத்தி ஏதாவது சொல்லியிருக்காங்க பார்ப்போம். ட்ரம்ப், எஸ், ட்ரம்ப் இன்னைக்கு பிக் ப்ராக்ரஸ் இன் உக்ரைன் பீஸ் டீல்னு சொல்லியிருக்காரு. ட்ரம்ப் சேஸ் டோன்ட் பிலீவ் இட் அன்டில் யூ see it அப்படின்னு சொல்லியிருக்காரு. பெரிய பிக் ப்ராக்ரஸ் ஆயிருக்கான். இது அடிக்கடி சொல்ற வார்த்தை மாதிரி இருக்குல்ல, ஆனா புதின் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறாப்ல. என்னதான் இவர் ட்ரம்ப் அவருடைய பேச்சுக்களுக்கு இது பண்ண மாட்டாரு. இதுன்னு பார்ப்போம், நடக்குது, நல்லது நடக்கட்டும். ரைட்டா? தேங்க்யூ டு த பிரசிடென்ட் ஆஃப் அமெரிக்கா ஜெலன்ஸ்கி ஆஃப்டர் டொனால்ட் ட்ரம்ப் மீட் பண்ணியிருக்காரு போல, அதுக்கப்புறம் தேங்க்யூ சொல்லியிருக்காரு. அப்புறம் வந்து இதுதான் முக்கியமான ட்ரம்ப் பத்தி. ட்ரம்ப் தாரிஃப் பத்தி ஏதாவது சொல்லியிருக்காரா? ட்ரம்ப் நியூஸ் மட்டும். ட்ரம்ப் தாரிஃப் பத்தி எக்ஸ்போர்ட் கிராஷ் 15 out of 20 டாப் மார்க்கெட்ஸ், அது ஒரு நியூஸ் வந்திருக்கு, அவ்வளவுதான். சரி, ரஷ்யால ஏதாவது ஸ்பெஷல் நியூஸ் ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம் ரஷ்யாது. இருந்தாலும் வேற ஏதாவது, ஏன்டா அவர் வந்து ரஷ்யாவுக்கு வந்து பீஸ் பிளான் போட்டாரு, 28 பாயிண்ட் உள்ளது. இப்போ ஏதாவது அவருக்கு பதில் ஏதாவது சொல்லியிருக்காரான்னு பார்ப்போம். புதின் ஏற்கனவே கோல்டு விற்கிறதாகவும் ஒரு நியூஸ் வந்திருக்கு. ரஷ்யா வந்து கோல்டு ஸ்டாக்கை வந்து விற்கிறதாக ஒரு நியூஸ் வந்திருக்கு. சரி, யூரோப்பியன் கேஸ் பிரைஸ் டிராப் ஆன் ஆம்பிள் சப்ளைஸ், யுக்ரைன் ரஷ்யா பீஸ் ஸ்டாக் ப்ராஸ்பெக்ட்ஸ். அப்புறம் யூரோப்பியன் லீடர் டு டிஸ்கஸ் உக்ரைன் பீஸ் ரஷ்யா, ரூபியோ டாட் ப்ராடக்ட். ரூபியோ கிளம்பிட்டாரு பீஸ், ஏற்கனவே காசாக்கு போனார்ல, அது ஒரு நியூஸ் இருக்கு. அடுத்து சைனால ஏதாவது இருக்கான்னு பார்த்துருவோம். சைனா நியூஸ்
ஏதாவது இருக்கான்னு பார்த்துடலாம். சைனா சே ஜப்பான் சென்ட் டு ஷாக்கிங் ராங் சிக்னல் ஆன் தைவான். அங்க இன்னும் பிரச்சனை போயிட்டு இருக்கு. சைனாக்கும் ஜப்பானுக்கும் பிரச்சனை தைவான் வச்சு போயிட்டு இருக்குன்னு நம்ம புரிஞ்சுக்க வேண்டியதான். ரைட்டா? அருணாச்சலம் இன் சைனா இந்தியன் உமன் போஸ்ட் சங்கை ஏர்போர்ட் ஹாரஸ்மெண்ட். அங்க ஒரு சும்மா இருக்காம பாருங்க, நம்ம இந்தியா வேற சென்றாட்டு பாருங்க. இந்தியாவில் ஒரு பிரச்சனை போகுது, என்டிடிவில வந்திருக்கு. அதாவது இது ஏதாவது உலகத்துல பிரச்சனை பண்ணிட்டே இருக்கணும் இவங்கெல்லாம். ஓகே, ஈரான் நியூக்ளியர் பத்தி சைன் பண்ண சொன்னாங்க, அதை பத்தி எதா இருக்கான்னு பார்ப்போம். ரெண்டாவது, உலகத்துல இந்த மாதிரி விஷயங்களை தான் சுத்தி வரும். ஈரான் வார்ன்ஸ் ஆஃப் த்ரெட்ஸ் டு சுப்ரீம் லீடர் அயாத் கமனி பாயிண்ட்ஸ் ஃபிங்கர் அவுட். ரஷ்யா ஹெல்ப்ட் அஸ் டூரிங் த இஸ்ரேல் வார், ஈரான் சொல்லியிருக்கு. அப்புறம் ஈரான் ஃபிளாக்ஸ் காமெனி அசினேஷன் பிளாட்ஸ் அயத்துல்லா ஆன் டார்கெட். ஈரான் வார்ன்ஸ் அட்டெம்ப்ட்ஸ் டு அசைன் சுப்ரீம் லீடர் பிளாட் டு கண்ட்ரி. அதாவது அவருடைய சுப்ரீம் லீடருக்கு த்ரெட் இருக்குங்கிற மாதிரி பல நியூஸ்கள் வந்திருக்கு. ரைட்டா? அடுத்தது இஸ்ரேல் பத்தி, அதாவது இஸ்ரேல் வார் பத்தி ஏதாவது நியூஸ் இருக்கான்னு பார்த்துடலாம். ஹெஸ்புல்லா கன்சிடரிங் ரெஸ்பான்ஸ் இஸ்ரேல் அட்டாக்ஸ் அண்ட் காசா கண்டினியூ. அப்புறம் இஸ்ரேல் ஆர்மி சீஃப் டாப் கமாண்டர்ஸ் கால்ஸ் 7th 5 பேர் கொல்லப்பட்டதாக, 28 பேர் இன்ஜூர் ஆனதா இஸ்ரேல் ஸ்ட்ரைக் ஆன் பெய்ரூட். அதுல சரி, முக்கியமான இது இல்ல. சரி, அடுத்து நம்ம டெக்னிக்கலா போயிடலாம். உலகத்துல பீஸ் வரணும்ப்பா, பீஸ் கண்டிப்பா வரணும். எல்லா இடத்துலயும் பிரச்சனை ஓடிட்டே இருக்கு. ஓகே, இன்னைக்கு அதிகமா எந்த இது இறங்கி இருக்குன்னா காமோடிட்டி செக்ஷன் இறங்கி இருக்கு. நிப்டி காமோடிட்டி செக்ஷன் 1% மேல இருக்கு. எனர்ஜி செக்டர் 1% இறங்கி. நான் பெல் இறங்கி இருக்குல்ல, என்னுடைய எனர்ஜி செக்டர்ல பெல் இருக்கு, இறங்கி இருக்கு. பரவாயில்ல, நான் பாக்குறேன். முடிஞ்சா அதை ஆவரேஜ் பண்ண முடியுமா எல்லாத்தையும் நம்ம பார்த்து தான் நம்ம முடிவு எடுப்பேன். சரியா? அடுத்தது டெக்னிக்கலா போயிடலாம், கொஞ்சம் பெருசு பண்ணிடலாம். நிப்டி என்ன நடக்கலாம்? இது ரெசிஸ்டன்ஸையும் உடைச்சிருக்குதே, சின்ன கவலை வருது மனசுல. இந்த ரெசிஸ்டன்ஸ் பாருங்க, இந்த ஒரு ரெட் பெருசு பண்ணிடுவோம். இது பாருங்க, இந்த ரெட் கேண்டில் இந்த கிரீன் கேண்டில் ஒரு ரெசிஸ்டன்ஸா இருந்தது, அதை உடைச்சிட்டு க்ளோஸ் வச்சுச்சு. ஆனா கேப் அப்பு தான் வந்தது, அதை உடைச்சிட்டு இங்க வந்துருச்சு. ஸோ மறுபடியும் பேக் டு பெவிலியன் இந்த இடத்துக்கு வந்துருச்சு. அதாவது 25,800 டு 26,000 சுத்திட்டு இருந்துச்சுல, அந்த இடத்துக்கு வந்துருச்சு. ரொம்ப நாளா இந்த இடமே சுத்திட்டு இருந்துச்சுல, அந்த இடத்துக்கே வந்துருச்சு. இனிமே 25,800 உடைச்சாதான் கீழே ஃபர்தரா மூவ் ஆகும், இல்லாட்டி இங்கேருந்து பவுன்ஸ் பேக் ஆகலாம். சரியா? ஆனா ஒழுங்கா நியூஸ் ஒன்னும் இல்ல, ஒரு இது இல்ல. ஓகே, இதுல பார்த்துடலாம். வேற சேனல்ல ஏதாவது இருக்கான்னு பார்த்துடலாம். ஏதாவது ட்ரெண்ட் லைன் வரைவோம். சென்ட்ரல்ல தான் இருக்கு. அதாவது ரைசிங் சேனல்ல சென்ட்ரல்ல இருக்கு, ரேஞ்ச் மார்க்கெட்ல தான் இருக்கு இப்போதைக்கு. ஆனா ஓவர் பாட் காமிக்குது. இங்க இருந்து கீழே, அதாவது இந்த 25,800 பக்கத்துல வந்தா மறுபடியும் பவுன்ஸ் பேக் ஆகலாம். வர நாட்கள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். எனக்கு ஆதரவளிக்கிற எல்லாருக்கும் நன்றி. இன்னைக்கு அப்பாலஜிஸ், கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. நாளிலேருந்து கரெக்டாக வீடியோ போடுறேன். முடிஞ்ச அளவு காலையில ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட்டும் நான் போட ட்ரை பண்ணேன். அடுத்த மாசத்துல, டிசம்பர் மாசத்துல. சரியா? இந்த வீடியோ பயனுள்ளதா இருக்குன்னு நம்புறேன். மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. புதுசாக பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.